எப்படா அடுத்த புல் மார்க்கெட் வரும், எப்போ நான் ட்ரேட் பண்ணி நல்ல ப்ராஃபிட் பார்க்குறேன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிற ஒரு ஆளாக இருப்பீங்கன்னு சொன்னால் அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். புல் மார்க்கெட் வராமலே ஈவன் உங்கள்கிட்ட கிரிப்டோவில் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி, கிரிப்டோவில் ஏர்ன் பண்ணுறதுக்கு ட்ரேடிங்கை தவிர்த்து நிறைய வழிகள் இருக்குது. ஆனால் அநேகமானவர்களுக்கு தெரிஞ்சது ட்ரேடிங் மட்டும்தான். ட்ரேடிங் பண்ணுறதுங்கிறது ஒரு நல்ல ஏர்னிங் மெத்தட் ஒன்று தான், அநேகமாக ஃபேமஸாகவும் இருக்கிற ஒரு மெத்தட் ஒன்று தான். ஆனால் அது மட்டும்தான் கிரிப்டோவில் ஏர்ன் பண்ணுறதுக்குரிய ஒரு வேன்னு சொல்லி நினைக்க தேவையில்லை. நீங்கள் முதலாவது வே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏர்ட்ராப்ஸ்ன்னு சொல்கிறேன். நாங்கள் ஏர்ட்ராப்ஸுங்களுக்குள்ள ஃப்ரீ ஏர்ட்ராப்ஸ் மட்டும்தான் தெரியும். ஆனால் ஏர்ட்ராப்ஸ்லேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 கேட்டகரி இருக்குது. கொண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரீ ஏர்ட்ராப்போட சிம்பிள் கான்செப்ட் என்னன்னு சொன்னால், ஒரு கிரிப்டோ ப்ராஜெக்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏர்லி யூஸ் அக்விசிஷனுக்காக மார்க்கெட்டிங் பர்பஸுக்காக என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், அவங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு மார்க்கெட்டிங் ஹெல்ப் பண்ணுற ஆட்களுக்கு அவங்களோட டோக்கனை ஏர்லி அடாப்டர்ஸுக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. நாளைக்கு அவங்களோட டோக்கனை லான்ச் பண்ணக்குள்ள, அப்படி இல்லாட்டி நாளைக்கு அவங்களோட ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆகக்குள்ள அப்படி உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைச்ச டோக்கனில் நீங்கள் பெரிய அமௌண்ட்டு செல் பண்ணலாம். ஏர்ட்ராப்ஸ் மட்டுமே கலெக்ட் பண்ணி மந்த்லி $1000 $10,000 வரை ஏர்ன் பண்ணுற ஆட்கள் கூட இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் 100% ஃப்ரீ. இந்த ஏர்ட்ராப்போட கேட்டகரி என்ன சொன்னால் ஃப்ரீ ஏர்ட்ராப்ஸ்ன்னு சொல்கிறேன். ஆனால் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒர்க் பயங்கரமாக போட வேண்டியது, அதாவது உங்களோட டைமை பயங்கரமாக ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கீங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் சில நேரம் கண்டினியூஸாக எதுனான ஒரு அவங்களோட ஆப்பை ஆன் பண்ணி பார்க்க சொல்லுவாங்க. அப்படி இல்லாட்டி அவங்களோட விஷயங்களை சோஷியல் மீடியாக்களை ஷேர் பண்ண சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் அவங்களோட டெஸ்ட் நெட்டில் நீங்கள் சொன்னால் டெஸ்ட் நெட்ஸில் நீங்கள் போய் உங்களோட வாலெட்டுகளை கனெக்ட் பண்ணி அந்த யூஸர் எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்க சொல்லுவாங்க. இப்படின்னு சொல்லி நிறைய விஷயத்த செய்ய சொல்லுவாங்க ஏர்லி அடாப்டர்ஸுக்காக. நீங்கள் தான் அந்த ஏர்லி அடாப்டர்ஸ் ப்ளஸ் உங்கள் மூலமாக இன்னும் ஏர்லி அடாப்டர்ஸை ரீச் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் மட்டும் செய்வாங்க. ஆனால் அப்படி ஃப்ரீயாக கொடுக்குற ஏர்ட்ராப்ஸில் எல்லாமே சக்ஸஸ் ஆகுமான்னு கேட்டால் இல்லை, நிறைய ஏர்ட்ராப்ஸ் ஃபெயிலியராக போகும். என்ன நாளைக்கு நீங்கள் செஞ்ச ஏர்ட்ராப் ஒன்று ஃபெயிலியராக போகக்குள்ள என்ன நடக்கும்னு சொன்னால், நீங்கள் போட்ட டைம் எல்லாமே வேஸ்ட் ஆகும். நீங்கள் மணி எதுவுமே இன்வெஸ்ட் பண்ணாதால எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, என்ன ஒரு டைம் தான் வேஸ்ட் ஆகும். இது யாருக்கு சூட் ஆகும்னு சொன்னால், அவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணது மணி இல்லை, ஆனால் இன்வெஸ்ட் பண்ணதுக்கு டைம் நிறைய இருக்கிறார்கள். இந்த ஃப்ரீ ஏர்ட்ராப்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணலாம். இதுக்கு அடுத்த ஏர்ட்ராப்ஸில் இன்னும் 3 வகையான ஏர்ட்ராப்ஸ் இருக்குது. கொலாட்ரல் ஏர்ட்ராப்ஸ்ன்னு சொல்கிறேன். இது ஐசிஓ, ஐடிஓ, ஐஓன்னு சொல்லுவாங்க. இது எப்படின்னு சொன்னால் ப்ரீ லான்ச்சில் ஐபிஓ மாதிரி, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்னு சொல்லி ஸ்டாக் மார்க்கெட்டுகளில் நம்ம ஒரு கம்பெனி உண்டு பப்ளிக்காக போகிறதுக்கு முதல் லான்ச் ஆகிறதுக்கு முதல் இனிஷியலாக போய் நம்ம ஸ்டாக்கை சின்ன ப்ரைஸுக்கு வாங்குற மாதிரி ஒரு கான்செப்ட் உண்டு. அதுதான் இனிஷியல் காயின் ஆஃபரிங், ஐசிஓன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ப்ரொஜெக்ட்கள் அவங்களோட ஒயிட் பேப்பர், நாங்கள் இப்போ இந்த ப்ரொஜெக்ட் செய்ய போகிறோம், நாங்கள் இப்படி லான்ச் பண்ண போகிறோம், ஸோ விரும்பினாக்கள் லான்ச் பண்ணுங்க சொல்லி என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அவங்களோட டோக்கனை ஏர்லி அடாப்டர்ஸுக்கு சேல் பண்ணுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 199% ஸ்கேம்கள் நடக்கும். சும்மா ஒரு வெப்சைட் ஒன்று உருவாக்கி வச்சுட்டு அதில் அப்படி செய்ய போகிறோம் இப்படி செய்ய போகிறோம்னு சொல்லி கதை சொல்லி போட்டு ஆக்களோட பணத்தை எடுத்துகிட்டு ஓடுற கம்பெனியில் தான் இதில் கூட. ஆனால் நீங்கள் ப்ராப்பராக ரிசர்ச் பண்ணி அனலைஸ் பண்ணி யார் இதை பெக் பண்ணுறாங்க, அவங்களோட ஃபவுண்டர்ஸ் யார், இதுக்கு பின்னால் என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் ஃபர்மல் இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் சரியாக பார்ப்பீங்கன்னு சொன்னால் பெஸ்ட்டான ஐசிஓ ப்ரொஜெக்டில் கண்டுபிடிக்கலாம். அப்படி கண்டுபிடிச்சி நீங்கள் சும்மா ஒரு $10 $20 அட்லீஸ்ட் நீங்கள் $100 $200 சொல்லி இன்வெஸ்ட் பண்ணக்குள்ள நாளைக்கு அந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆகக்குள்ள நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண $100 $200 $10,000 $20,000 போகிறது நிறைய சான்சஸ் இருக்குது. பட் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அதில் ஸ்கேமுங்கிறதால கவனமாக இருக்குது. அது ஐடியோ என்னென்னு சொன்னால் இனிஷியல் டீசென்ட்ரலைஸ் ஆஃபரிங்னு சொல்கிறேன். இது என்னென்னு சொன்னால் இது மாதிரி நிறைய ஐசிஓஸ்கள் இருக்கக்குள்ள ஐசிஓவில் நிறைய ஸ்கேம்கள் இருக்கிறதால சில கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் பெஸ்ட்டான ஐசிஓ ப்ரொஜெக்ட்ஸில் அவங்க ப்ராப்பராக ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணி அவங்க டோக்கன் ஹோல்டர்ஸுக்கு அவங்க பிக் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இது ஐடியோ. ஆனால் ஐடியோவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு நீங்கள் அந்த ஐடியோ பிளாட்ஃபார்ம்ன்ற டோக்கனெல்லாம் ஹோல்ட் பண்ணணும். நீங்கள் எவ்வளோ டோக்கன் ஹோல்ட் பண்ணிங்களோ அதுக்கேற்ற மாதிரி அலோகேஷன் கிடைக்கும். ஆனால் இந்த மாதிரி ஐடியோ பிளாட்ஃபார்மில் இருக்கிற அடுத்த பிரச்சனைன்னு சொன்னால் புல் மார்க்கெட்டில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஒரு டோக்கன் பியர் மார்க்கெட்டில் நிறைய அவங்க டோக்கன் டம்ப் ஆகிற சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஐடியோவில் பார்ட்டிசிபேட் பண்ணணுங்கிறதுக்காக சில ஐடியோ பிளாட்ஃபார்மில் அவங்களோட டோக்கனை நீங்கள் வாங்கி ஸ்டேக் பண்ணுவீங்க. நாளைக்கு அது பர்த்லாம் போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அடுத்தது ஐஇஓன்னு சொன்னால் இனிஷியல் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரிங். இவங்க என்ன பண்ணுவாங்க சொன்னால் சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சுகள் இதே மாதிரி இருக்கிற ஐசிஓ ப்ராஜெக்டில் பெஸ்ட்டான ப்ராஜெக்ட் எடுத்து அவங்களோட சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சுகள யூசர்ஸுக்கு சர்டன் க்ரைட்டீரியாஸில், அதுவும் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அவங்கள்ட்ட டோக்கன் எவ்வளோ ஹோல்ட் பண்ணீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆஃபரிங்ஸ் தருவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாங்கி அதை அந்த ப்ராஜெக்ட் லான்ச் ஆகினதுக்கு பிறகு நீங்கள் பெரிய விலைக்கு செல் பண்ணலாம். ஸோ இப்போ நான் சொன்ன அவ்வளோ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏர்ட்ராப்ஸுங்கிற கேட்டகரி. இதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் புல் மார்க்கெட் வரணும்னு சொல்லி எந்த அவசியம் இல்லை. நீங்கள் எந்த மார்க்கெட்டாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக செஞ்சு வரலாம். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மைனிங் அண்ட் ஸ்டேக்கிங் ரெண்டுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் பிளாக் செயினை வேலிடேட் பண்ணுற பிளாக் செயின் நெட்வொர்க்கை பாதுகாக்கிற இதுதான் சிம்பிள் அப்படி செய்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு ரிவார்ட் உண்டு. அந்த பிளாக் செயின் நெட்வொர்க்கை பாவிக்கிறார்கள் தார ஃபீஸ்லேருந்து அப்படி இல்லாட்டி புது டோக்கன்லேருந்து உங்களுக்கு கிடைக்கும். மைனிங் செய்கிறதுக்கு உங்களுக்கு ஸ்பெஷலைஸ்டான கம்ப்யூட்டர் டிவைசஸ் வேணும். ஆனால் ஸ்டேக்கிங் செய்கிறதுக்கு எந்த டோக்கனுக்கு நீங்கள் ஸ்டேக்கிங் பண்ணிங்களோ அந்த டோக்கனில் எவ்வளோ கூடுதலாக உங்களுக்கு டோக்கன் இருக்குது எவ்வளோக்கு எதுக்கேற்ற மாதிரி கூடுதலான ரிவார்ட்ஸ் கிடைக்கும். இதுக்குள்ளே நான் எப்படி இது ஒர்க் ஆகுன்னு சொல்லி கூடுதலாக இன்டெப்த்தாக நான் போகல.
தேவையில்லை. ஆனால் நீங்கள் மைனிங்கோ ஸ்டேக்கிங்கோ செஞ்சு நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கு பிஏ மார்க்கெட்டோ புல் மார்க்கெட்டோ இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. நீங்கள் எந்த மார்க்கெட்டில் வேணாலும் செஞ்சு கொள்ளலாம். அடுத்த மெத்தட் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈல்ட் ஃபார்மிங்னு சொல்கிறோம். இது என்னென்னு சொன்னால் சிம்பிள் கான்செப்டாக உங்கள்கிட்ட இருக்கிற கிரிப்டோவை டீசென்ட்ரலைஸ் ஃபைனான்ஸுகளில் நீங்கள் ஒர்க் பண்ண விடுறது மூலம் அதுக்குன்னு சொல்லி ஒரு ஈல்ட் ஒன்று ஏர்ன் பண்ணுறது. ஸோ டீசென்ட்ரலைஸ் ஃபைனான்ஸ்னால் ட்ரெடிஷனல் ஃபைனான்ஸுகளான பேங்க்ஸ்கள் செய்கிற ஒர்க்கை டீசென்ட்ரலைஸ்டாக பிளாக் செயினை பாவிச்சு ஸ்மார்ட் கான்ட்ராக்டில் பாவிச்சு செய்கிறது. இதில் லெண்டிங் அண்ட் பாரோவிங் பிளாட்ஃபார்ம்கள் இருக்குது, டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது, அக்ரிகேட்டர்ஸ்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதுகளுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தனிப்பட்ட சென்ட்ரல் கண்ட்ரோல் ஒன்றிக்க முடியாது. அதாவது அந்த பிளாட்ஃபார்மை ஒரு கம்பெனியாக உருவாக்கி இருக்கும், ஆனால் அந்த பிளாட்ஃபார்மை அந்த கம்பெனி ரன் பண்ணாது. உங்களை என்னை மாதிரி இருக்கிற சாதாரண ஈல் ஃபார்மர்ஸ் தான் ரன் பண்ணுவாங்க. எப்படின்னு சொன்னால் இப்போ ஒரு டீசென்ட்ரல் எக்ஸ்சேஞ்சுன்னா ஏதோ ஒரு கோயினாக மாற்றுற பிளாட்ஃபார்ம். அப்போ அந்த மாற்றுறதுக்கு கோயின் யார் ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னு சொன்னால் உங்களே மாதிரி இருக்கிற ஈல் ஃபார்மர்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இப்போ என்னைகிட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் பிட்காயினும் இருக்குது, யூஎஸ்சிடியும் இருக்குது. நான் என்ன பிட்காயின் யூஎஸ்சிடியையும் நான் என்ன பண்ணலான்னு சொன்னால் ஏதாவது ஒரு டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சில் நான் ஈல் ஃபார்மிங் பண்ண விட்டேன்னு சொன்னால் யாரோ ஒரு ஆள்கிட்ட பிட்காயின் இருக்குது, அவர் யூஎஸ்சிடி வேணும்னா அவரோட பிட்காயினை என்கிட்ட தந்துட்டு என்கிட்ட இருக்கிற யூஎஸ்சிடியை அவர் வாங்கிட்டு போவார். இப்படி செய்கிறதுக்கு அவர் ஒரு ஃபீஸ் ஒன்று கொடுப்பாரு. அந்த ஃபீஸை நான் ஏர்ன் பண்ணலாம். ஆனால் இதில் ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது, இம்பர்மனன்ட் லாஸ்ட்டுங்கிற ஒரு பிரச்சனை உண்டு. என்ன காரணம் சொன்னால் ஏதாவது ஒரு கோயினை அவங்க தந்துட்டு நம்மளுக்கு ஏதாவது ஒரு கோயினை வாங்கிட்டு போவாங்க. இப்படி வாங்கிட்டு போகக்குள்ள நம்ம இப்போ 50 வீதத்தில் நம்ம பிட்காயினும் யூஎஸ்சிடியும் கொடுத்துருப்போம். ஆனால் நாளைக்கு ஏதோ ஒரு கோயின் பெர்சன்டேஜ் கூட்டிகிட்டு போவோம். ஏதோ ஒரு கோயினை நம்மள்ட்ட தந்தோடு இன்னொரு கோயினை அவங்க வாங்கிட்டு போகிறாங்க. இப்படி நடக்கூடாதீங்கன்னு சொன்னால் சம்டைம்ஸ் நம்ம ஃபீஸ் ஏர்ன் பண்ணுவோம். இருந்தாலும் அந்த பர்டிகுலர் காயின் அப்ரிஷியேட் ஆகிறத விட நம்ம ஏர்ன் பண்ணுற ஃபீஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் குறைவாக இருக்கும்னு சொன்னால் நம்ம இம்பர்மனண்ட்டாக லாஸ்ட் ஆகும். உதாரணத்துக்கு நான் பிட்காயினை சும்மா ஹோல்ட் பண்ணியிருந்தால் $100 லாபம் வந்துருக்கும் ஒரு கிழமையிலன்னு சொன்னால். ஆனால் நான் ஈல் ஃபார்மிங் பண்ணக்குள்ளே எனக்கு என்னைட்ட இருக்கிற பிட்காயின் எல்லாரும் வாங்கிட்டு போயிட்டாங்க. யூஎஸ்சிடி எனக்கு நிறைஞ்சிருக்கு. அப்போ யூஎஸ்சிடி க்ரோ ஆகுமா இல்லை. ஆனால் நான் ஃபீஸாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு $80 ஏர்ன் பண்ணிக்கணும்னா நான் அந்த பிட்காயினை சும்மா வச்சுருந்தா $100 ஆகிருக்கும். ஆனால் நான் பிட்காயினை விற்றுட்டேன். ஆனால் இப்போ யூஎஸ்சிடியாக மாறிட்டு ஆனால் எனக்கு ஃபீஸ் கிடச்சிட்டு $80 ஆனோன்னா என் இம்பர்மனன்ட் லாஸ் $20. சம்டைம்ஸ் மாறி நடக்கும். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபீஸ் ஏர்ன் பண்ணிங்க $150. ஆனால் நீங்கள் பிட்காயினை சும்மா வச்சிருப்பீங்க சொன்னால் $100 அப்ரிஷியேட் ஆகிருக்கும். அப்போ $50 லாபம். இதே மாதிரி லெண்டிங் அண்ட் பாரோவிங்னு சொல்லி நீங்கள் அதுக்கு கூட நீங்கள் ஈல் ஃபார்மிங் பண்ணலாம். இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் புல் மார்க்கெட் வரணுமான்னு கேட்டால் நாட் நெசசரி. புல் மார்க்கெட்டுக்குன்னு எந்த அவசியமும் இல்லை. உள்ள இருக்கிற எக்ஸ்ட்ரா கிரிப்டோவை நீங்கள் இந்த மாதிரியான பெஸ்ட்டான நல்ல டீசென்ட்ரல் எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் ஃபார்மிங் பண்ணக்குள்ள நல்ல ஈல்டுகள் ஏர்ன் பண்ணுறது நிறைய சான்ஸ் இருக்குது. இதுக்கும் ரிசர்ச் முக்கியம். அடுத்த மெத்தட் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹோல்டிங். இதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் புல் மார்க்கெட் மாடல எந்த அவசியம் இல்லை. ஹோல்டிங்னு சொன்னால் ஒரு கிரிப்டோவை வாங்கி லாங் டைமுக்கு ஹோல்ட் பண்ணுறேன். இதுக்கு நீங்கள் மீம் கோயின் இந்த மொக்க கோயின் எல்லாம் ஹோல்ட் பண்ணதை விட நீங்கள் ஹோல்ட் பண்ணதுக்கு பெஸ்ட்டான வேணும்னா பிட்காயின் மட்டும்தான். நீங்கள் பிட்காயினை ஹோல்ட் பண்ணுறீங்க ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு வாங்கி ஹோல்ட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அதுக்கு பெஸ்ட்டு. அதுக்கு நீங்கள் புல் மார்க்கெட் பிஏ மார்க்கெட் ஷார்ட் டேர்மில் நடக்கிறத கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் பிட்காயின் 5 வருஷத்துக்கு நீங்கள் ஹோல்ட் பண்ணக்குள்ள அதுக்குள்ளே எத்தனையோ கிரிப்டோ சைக்கிள் போயிருக்கும். அப்போ நீங்கள் எடுத்து பார்க்கக்குள்ள 10 மடங்கு 100 மடங்கு போயிருக்கக்குள்ள நீங்கள் ஷார்ட் டேர்மில் வர அந்த பிஏ மார்க்கெட் புல் மார்க்கெட்டை பார்த்து கவலைப்பட தேவையில்லை. அப்படி உங்களுக்கு பெரிய ஒரு அமௌண்ட் இல்லாட்டியும் நீங்கள் டாலர் காஸ்ட் ஆவரேஜ் பண்ணுறது மூலம் நீங்கள் பிட்காயினை கூடுதலாக அப்படி இல்லாட்டி நீங்கள் எந்த கோயினை அக்யூமுலேட் பண்ண போகிறீங்களோ அதை நீங்கள் அக்யூமுலேட் பண்ணி கொள்ளலாம் ஈஸியாக. அடுத்தது என்எஃப்டிஸ், நான் ஃபஞ்சிபிள் டோக்கன் சொல்கிறேன். அதாவது உலகத்திலேயே ஒன்றுன்னு சொன்னால் அது மட்டும்தான் இருக்குது, அதுக்கு காப்பி ஒன்று இல்லைங்கிற ஒரு விஷயங்கள் தான் இந்த என்எஃப்டி. இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் உறுதிகள், டிக்கெட்டுகள் போன்ற விஷயங்களுக்காக ரியல் வேர்ல்டு அசட்டோட இப்போ நிறைய எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுகளில் என்ன செய்யலாம், நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். அப்படின்ட்டு என்எஃப்டிஸை வாங்கி நீங்கள் அதை யூஸ் கேஸில் பார்க்கலாம். உதாரணத்துக்கு கேமிங் என்எஃப்டிஸை வாங்கி அந்த என்எஃப்டிஸை வச்சு நீங்கள் கேம் விளையாடி ஏர்ன் பண்ணலாம். அதுக்கு பிறகு தேவையில்லைன்னு சொன்னால் அந்த என்எஃப்டிஸை விற்கலாம். ஸோ நீங்கள் இந்த என்எஃப்டி ட்ரேடிங் செய்கிறதுக்கோ ஆல்ரெடி என்எஃப்டிஸ் யூஸ் கேஸ் பண்ணுறதுக்கோ நீங்கள் புல் மார்க்கெட்டோ பிஏ மார்க்கெட்டில் எந்த அவசியமும் இல்லை. அண்ட் அடுத்த ஃபைனல் மெத்தட் தான் ட்ரேடிங். இதில் மேனுவல் ட்ரேடிங் இருக்குது, இப்போ ட்ரேடிங் இருக்குது. எஸ், நீங்கள் இந்த ட்ரேடிங்கிற கான்செப்டுக்குள்ளே போகக்குள்ள நீங்கள் புல் மார்க்கெட் பிஎல் மார்க்கெட்டை பொறுத்து நீங்கள் ஏர்ன் பண்ணுற ட்ரேடிங் ப்ராஃபிட்ஸ்கள் வித்தியாசப்படும். ஸ்டில் பிஎல் மார்க்கெட்டில் ஏர்ன் பண்ணுறதுக்கும் ட்ரேடிங் போர்ட்ஸ்கள் இருக்குது, ட்ரேடிங் மெத்தட்ஸ்கள் இருக்குது. புல் மார்க்கெட்ஸில் செய்கிறதுக்கும் மெத்தட்ஸ் அண்ட் போர்ட்ஸ் இருக்குது. ஆனால் இதுக்கு மட்டும்தான் நீங்கள் பிஏ மார்க்கெட் புல் மார்க்கெட்டை பற்றி கவலை பண்ணுமே தவிர அதை தாண்டி நான் சொன்ன மற்ற எல்லாத்துக்குமே நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. இப்போ இந்த சொன்ன எல்லா மெத்தட்ஸையுமே HBU கிரிப்டோ கரன்சி கோச்சிங் ப்ரோக்ராம்லையும் HBU கம்யூனிட்டிலையும் நான் டீச் பண்ணியிருக்கேன். இதில் ஏதாவது ஒரு மெத்தட் சம்மந்தமாக மேலதிக டீட்டெயில்ஸ் நாலேஜெல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம்னு சொன்னால் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க டைமுக்கு இந்த வீடியோக்கு எத்தனை லைக்கிறீங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எங்களை கண்டெக்ட் பண்ண டீட்டெயில்ஸ் எப்படி இருக்குங்கிற மேலதிக டீட்டெயில்ஸ் தரேன். ப்ளஸ் நீங்கள் இது நான் சொன்ன இந்த மெத்தடில் எந்த மெத்தட் உங்களுக்கு பிடிக்கும், எதில் நீங்கள் மணி ஏர்ன் பண்ணிடுவீங்க இல்லாட்டி ஏர்ன் பண்ணுறது இன்ட்ரெஸ்ட் ஆகிறீங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.